வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு வந்து கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் வெண்டைக்காய் கட் பண்ணும்போது நோட் பண்ணியிருப்பீங்க, ஒரு மாதிரி வழவழன்னு சொல்லிட்டு ஒரு கோந்து மாதிரி வரும். அதை வந்து மியூசிலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். விலங்குகளில் பண்ண நிறைய ஆராய்ச்சிகள் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த மியூசிலேஜ் வந்து நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்மளோட உணவுல இருக்கிற கொலஸ்ட்ராலோட வந்து ஒட்டிக்கிட்டு அது வந்து நம்ம ரத்தத்தில் உறிஞ்சப்படாம பார்த்துக்கும். ஸோ கொலஸ்ட்ரால் மொத்தமாக மலம் வழியா வெளியில வந்துடும். அதனால ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஆராய்ச்சியில் வந்து நோட் பண்ணியிருக்காங்க. இந்த மியூசிலேஜ் அப்படின்றது வந்து ஒரு வகையான நார் சத்து. அது வந்து பச்சையா சாப்பிட்டா மட்டும் இல்லை, நீங்கள் வந்து வேக வச்சு பொரியலாக செஞ்சு சாப்பிட்டா கூட அது வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்கும். ஸோ வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால நம்ம ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு குறையும். அதனால இதயத்தில் இருக்கிற ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய கொழுப்பு கட்டின்னு சொல்லக்கூடிய அத்திரோஸ்க்ளரோசிஸோட சான்ஸ் வந்து குறையும். இதயத்துக்கு நல்லது. அடுத்ததா சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு வெண்டைக்காய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காய்கறி. ஏன்னா வெண்டைக்காய் ரெகுலராக சாப்பிடும்போது அவங்க உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து